காங்கிரஸ்காரங்க 1956 தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக கொண்டு வந்தாங்க. அண்ணாதுரை 25/1/1968 என்ன செய்கிறாருன்னா இருமொழி கொள்கைங்கிற கொள்கையை ஆட்சி மொழியாக கொண்டு வர்றார். இருமொழி கொள்கைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கிலத்தை தமிழ்நாட்டினுடைய முதன்மை ஆட்சி மொழி ஆக்கிட்டார். முதன்மை ஆட்சி மொழி ஆக்கிட்டு அடுத்தாப்புல இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, துளு, இந்த ஆட்சி மொழிகள்லாம் இரண்டாவது தமிழ், இந்த ஆட்சி மொழிகள்லாம் இரண்டாவது ஆட்சி மொழியாக்குறாரு. அப்போது தமிழ் மட்டும்தான் அந்த இரண்டாவது ஆட்சி மொழி இல்லை, இரண்டாவது ஆட்சி மொழிகளில் ஒன்று தமிழ். அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தெலுங்கு பள்ளிகள், மலையாள பள்ளிகள், கன்னட மொழி பள்ளிகள், உருது பள்ளிகள், இந்த பள்ளிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு நேரடியாக அந்த பள்ளிகளுக்கு இது கொடுக்குறாங்க. என்ன, அந்த செலவெல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குது. அப்போ அண்ணாதுரையுடைய நோக்கம் தமிழ் ஆட்சி மொழி ஆக்காம ஆங்கிலத்தை முதன்மை ஆட்சி மொழி ஆக்கினதால அவர் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றிட்டார்.